இதோ நம்முடைய தியாகராசர் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை சங்கீத் ராதா அவர்கள் வருகிறார். வாங்க. திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று ஆண்டாள் திருவடிகளை வணங்கி, சின்ன குழந்தையில நம்மெல்லாம் எதை கொடுத்தா விளையாடுவோம்னா 2 பொம்மையை வச்சு விளையாடுவோம், சரியா? ஆனா இந்திரஜித் எதை வைத்து விளையாடினான் என்று கம்பன் எழுதுகிறார் தெரியுமா? 2 சிங்க குட்டிகளை வைத்து விளையாடினானாம். 2 சிங்க குட்டிகளை மோத விட்டு அது மோதி விளையாடுவதை பார்த்து இவன் கைதட்டி சிரித்தானாம். அப்ப அவனுடைய வீரத்தை பார்த்து இந்த மண்டோதரை புலம்புகிறாள். இந்திரஜித் இறந்து கிடக்கும் போது அவனை பார்த்து புலம்புகிறாள். தாளரி பருவந்தனில் தாளரி சதங்கை அற்ப தவழ்கின்ற பருவந்தனில் 2 கோளரி பற்றி கொணர்ந்தானே எங்கு காண்பேன். சிங்கத்தை 2ஐயும் பத்தி மோத விடுவேடா, நீ வீரத்தை பாருங்க, நான் உன்னை இன்னும் எங்கடா பாப்பேன் அப்படின்னு மண்டோதரி புலம்புகிறான். இந்த இந்திரஜித் எப்படி போர் புரிகிறான் தெரியுமா? இந்திரஜித் விபீடன் மேல வேலை விடுறான். அந்த வேலை விட்ட உடனே அந்த வேலி எப்படி எல்லாம் போகுதுன்னு கம்பன் எழுதுறான். அதுக்கான கற்பனையா அவன் எப்படி எழுதுறான்? அது இடியன்னா போச்சான், நெருப்பன்னா போச்சான், சிவபெருமான் உண்ட சூளம் போல இருந்துச்சான், சிவபெருமான் கையில் இருக்கிற சூளம் போல போச்சான். கடைசியில இதை பார்த்த தேவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, இன்னையோட முடிஞ்சிச்சு, இவங்க தான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு யார் சொல்கிறார்கள் என்றால் தேவர்கள் சொல்கிறார்கள் என்று அந்த சொல்லாடலை 2 முறை உபயோகிக்கிறார். இற்றான் இற்றான் என்று இமையவர் காண, இக்கணத்தை இப்பொழுது இற்றான் இற்றான் என்று இமையவர் காண என்று அந்த சொல்லாடலை உபயோகிக்கிறார். அந்த நேரத்தில் தான் இளைய பெருமாள் லக்குவன் என்ன செய்கிறாள் என்றால் தன் கைக்கணையை வைத்துக் கொண்டு அந்த வில்லை கண்டம் ஆக்கினான். நம்ம சொல்லுவோம்ல, இன்னையோட முடிஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சொல்லுவோம், நல்ல கண்டம் துண்டமா வெட்டி போட்டேன் பாத்துக்க அப்படிமா, கண்டம் ஆக்கினான்ங்கிறான். அப்ப பாருங்க கம்பன் எப்படி எழுதுகிறான்? அக்கனை அசனி என்ன, அன்று என்ன, ஆழம் உண்ட முக்கண்ணன் சூளம் என்ன, முடிய முடிவை நோக்கி இக்கணத்து இமையவர் இற்றான் இற்றான் என பொறுமை. ஐயோ போச்சு போச்சுன்னு பொறுமை, அப்படியே உடனே பொறுமை. கைக்கனை ஒன்றால் இளைய பெருமான், பக்கத்துல கைக்கனை வச்சிருக்கான், இளைய பெருமான் அக்கனை கண்டம் கண்டான். எவ்வளவு இதுதானே வீரம். பாக்கான்னு சொன்னது கைதட்டுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, பேரை கூட பார்த்தா வாசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகா பாட்டு, கடுமையான பாட்டு. மேகம் சிவந்து இருக்குமா, இல் பொருள் ஓமையணி, மேகம் சிவந்து இருக்குது. எங்க இந்த தன்னுடைய உடம்பு முழுவதும் லக்குவனின் அம்புகளால் ரத்தத்தை வடிந்த இந்திரஜித் மேகமாக மேலே நின்று மாறி இருக்கிறான். அந்த இருண்ட மேகத்துக்கிடையே சிவந்த மேகத்தை கண்டு அம்பை விட்டான் லக்குவன் என்று கம்பன் பாடுகிறான் என்றால், இருண்ட மேகத்திடையே செங்கொன்மு உறைந்துள்ளது என்ற உருவினை கண்டு உலகமெல்லாம் நிறைந்தவன் கண்டான். பாருங்க, இருண்ட மேகத்துக்குள்ள ஒரு சிவந்த மேகமா, சக்கச்சவேர்னு ஒரு மேகமா. அந்த மேகம் யாரு? இந்திரஜித். இவனோட வில்ல அம்பு எப்படி போச்சுங்கிறீங்க? அம்பு யாரோட அம்பு? லக்குவனோட அம்பு. எங்க அக்கா வந்து சொன்னாங்க, ஏறார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம்னு. அதே ஆண்டாள் பிராட்டி தான் சொன்னார், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினா. எதை போற்றி பாடுனா? அங்க இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை, 10 தலை ராவணனை கொன்றவனுடைய திறமையை தான் போற்றுகிறாளே ஒழிய வேறு எதையும் போற்றவில்லை. ஆனா நல்லா கைதட்டலாம். தாளாதை சார்ந்த முதைத்த சரமலை இருக்கு பாருங்க, இப்படித்தான் அம்பை யாரு விட்டானா? லக்குவன் விட்டானா. அந்த அம்பு எப்படி ஒடிச்சான்? சரியா எங்க இருக்கான் இந்திரஜித், எங்க இருக்கான் இந்திரஜித், எங்க இருக்கான்னு தேடிச்சான். எங்க அக்கா சொன்னாங்களா, உத்து உத்து பாக்குறேன். அது தேடிச்சான். அப்படி தேடிட்டு அப்படி என்ன செஞ்சான்? கட்டு 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 கட்டுன்னு கோபமா போச்சான். பொறிஞ்சு தள்ளுறேன் பாருன்னு சொல்லுவாம்ல, பொறிஞ்சு போச்சான். அப்படி என்ன செஞ்சான்? புகையை கக்கிக்கிட்டே போச்சான்.
சில நேரத்துல எரிஞ்சுக்கிட்டே போச்சாம், சில நேரத்துல தீ கங்கா போச்சாம், சில நேரத்துல ஒற்றையா போச்சாம், சில நேரத்துல மொத்தமா போச்சாம், சில நேரத்துல எல்லா பக்கத்துல இருந்து சரமாரியா, ஆண்டாள் சொல்லுகிற மாதிரி சரமாரியா எல்லா திசையிலிருந்தும் போனது என்று கம்பன் அம்புவன் தக்குவன் விட்ட அம்பை எழுதுகிறான் என்றால் அந்த ஓடின 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 என்ற சொல்லாடலை 10 முறை பயன்படுத்தியிருக்கிறான். புரிந்து ஓடின, பொறிந்து ஓடின, புகைந்து ஓடின, புகை நீக்கி எரிந்து ஓடின, பிரிந்து ஓடின, பிரிந்து ஓடின, இடம் ஓடின, வளமே திரிந்து ஓடின. இடம் ஓடின, வளமே திரிந்து ஓடின. அவன் தனித்து ஓடின, பிரிந்து ஓடின, செறித்து ஓடின, என் திசையெல்லாம் சரிந்து ஓடின. ஆகா, இந்த கோளரியின் கண் இளையவாள் விட்ட சரம் என்று கம்பன் பாடுகிறான் என்றால், இப்படி அறச்செயல்கள் எல்லாம் சொல்லி கேட்காத ராவணன், ராமன் ஒரு வில்லை போட்டவுடன் அவன் சொல்கிறான், சிவனோ அல்லன், நான் முகனோ அல்லன், திருமாலோ அல்லன், வேறு யார் இவன்? தவனோ, தவம் செய்கின்றவனோ, மெய்வரமெல்லாம் அடுக்குகின்றானே தவனோ, செய்து முடிக்கும் தருணம் அல்லமா. சின்ன வயசு பையன், அவன் எப்படி இவ்வளவு தவம் செஞ்சிருப்பான்? அப்படி இல்ல, செய்து முடிக்க முடியாது, செய்து முடிக்கும் தருணம் அல்ல. அப்ப வேற யாரு? இவனே அவ்வேத முதல்வனே என்று அந்த ராமன் கூறுகிறான் என்றால், சர்டிபிகேட் யாரு கொடுக்கிறா? எதிரி. தமிழன் என்றாலே வீரமும் ஈரமும் உடையவன், வீரமும் கொடையும் தான் தமிழர்களின் தனிப்பண்பு. அது சங்க இலக்கியத்தில் இருக்குது. ராமனுடைய வீரத்தை பார்த்த இந்த ராவணன் ஈரத்தை எப்போது பார்த்தான்? அவன் எடுக்க எடுக்க விடாம அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான, வல்லல அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான. அப்ப அவனை வல்லல் கொடை தன்மைங்கிறான். அப்ப தமிழ்நெறி வழக்கம் என்ன, தனிச்சிலை வழக்கம் சார்ந்தான் இவன். ராமனுடைய அம்பு எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்றான். முதல் நாள் போர் புரிஞ்சிட்டு வெறுங்கையோட வர்றான் ராவணன். வானரம் இருத்த மார்பன், வரையிறு இருத்த தோழன், தார்மவழி 10 தலையோடையும், சங்கரன் கொடுத்த வாளும் வீரத்தையும் வெறுமனே போட்டு வெறுங்கையோட போறான். களத்திலே போட்டுட்டு போறவன் சொல்றான், இந்த ராமனோட அம்பு இருக்கு பாரு, அம்பு அது ஜெட்டு வேகத்துல வந்துச்சுங்கிறானா, ராக்கெட்டுன்னு சொல்றானா? எதுவும் சொல்லல. இந்த நல்லா படிச்சிருக்காங்க பாரு கவிஞர், நல்ல கவிஞர் இருக்காங்க, புலவர், அவங்க வாயிலிருந்து வரும்பாரு சொல்லு, அந்த சொல் மாதிரி இருக்குதையா. ராவணன் கலைஞன் ஒத்துக்கணும், ராவணன் கெட்டவன் தான். ஆனா ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் தொட்டவன் ராவணன். அவன் சொல்றான், அந்த அம்பு எப்படி இருக்குன்னா, நல்ல படித்த கவிஞர்கள் வாயிலிருந்து வருகின்ற இனிய சொல் போல இருக்கு, தேர்ந்தெடுத்த சொல் போல இருக்கு. அது மாதிரி அம்ப தேர்ந்தெடுக்கிறாங்க ராமன். சரி, அந்த சொல் அப்படி இருக்கு. எப்படி கவிஞர்கள் அந்த புலவன் சொல்லை மனதில் வைத்த உடனே அவனுக்கு வார்த்தையில் வந்து எழுதுவதற்கு விழுகுதோ, எந்த வேகத்தில் வந்து விழுகுதோ, அது போல அந்த அம்பு அவன் சொன்ன விதத்தில் உடனே வந்து விழுகிறது. ராமன் எடுத்த விதத்தில் உடனே வந்து விடுகிறது. இந்த கவிதையில தொடை அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமைவு இருக்கும். அது போல இந்த ராமனுடைய அம்பு அவனுடைய குறித்த எதிரிக்கு மட்டும்தான் போகுது. குறிய விட்டுட்டு அடுத்தவனை எவனும் சைடு எஃபெக்ட் பண்றதே இல்லை. பக்க விளைவு எதுவுமே கிடையாது. எவனை குறி வைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் போகுது ராமனோட அம்பு. தொடை மாதிரி இந்த செயல்ல ஓசை இருக்கு பாத்தியா, ஓசை செயல்ல, அது போல ராமனுடைய அம்பு பறக்கின்ற வேகத்தில் ஓசை கிடைக்கிறது. இந்த செயல்ல இருக்கிற அணி நலன் இருக்கு பாத்தியா, அதுதான் ராமனுடைய அம்பு செய்கின்ற அத்தனை வித்தைகளும் அந்த அம்பு செய்கின்றது. அதுதான் அணிநலம் என்று ஒரு அம்பு, ஒரு வீரத்திற்கு, ராமனின் அம்புக்கு ஒரு நல்ல செஞ்சொல் கவிதையை ஓமானமாக கம்பன் இந்த இடத்திலே சொல்கிறான் என்றால், கம்பன் கவிதைகளிலே விஞ்சி நிற்பது எது? நல்லியர் கவிஞர் நாவில்
குறித்த நாம சொல் என்ன? தொடை கொண்ட செயல் கொண்ட தொடை என்ன? தொடையை நீக்கி எல்லை வரை சென்ற தீரா இசை என்ன? பழுது இல்லாத பல் அலங்கார பண்பே காவுத்தன் பகழி என்று ராவணன் கூறுகிறார் என்றால் உண்மையிலேயே கவிச்சுழலில் மிஞ்சி நிற்பது அறச்செயலிலே காட்டிலும் வீரச்செயலிலே என்று வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.